போட்டிருந்தேன் கட்டு ஜாக்கெட் மேல எட்டு கட்டி பாடு எதிர்பார்த்து பாட சொல்லி எவளேன்னு ஆசைப்பட்டா துட்ட போட்டு கேளுங்கிறேன் நானும் மெட்ட போட்டு பாடுகிறேன் சிரிக்கி ஒருத்தி சிங்கார குரத்தி தலிக்கி குலுக்கி தள்ளாடும் பருத்தி வயசு பயல வந்தாளா குரத்தி அண்ணால அளவெடுத்தா ஏ ராசாவ பின்னால வரவழைச்சா சின்ன கண்ணா சிங்கார மன்னா நானும் விவரம் அறியாத புண்ணா சேர்த்து வாரி உங்கூட உண்ணா கண்ணால அளவெடுத்தா ஏ ராசாவ பின்னால வரவழைச்சா ஏ அழகியசா ஏ மகராசா அடி ஆத்தோரம் பூத்தது இந்த ரோசா பாலாறு இது பழஞ்சாறு ஏ பசியார வந்தது 16 நாக்குல தேனூறுதோ நெஞ்சில பாலூறுதோ பெருக்கி இருக்கிற நேரம் வராதோ ஆட வந்து திட்டாத கரும்பு காத்து வந்து கில்லாத அரும்பு சிரிக்கி ஒருத்தி சிங்கார குரத்தி தலிக்கி குலுக்கி தள்ளாடும் பருத்தி ஏ உணர்ந்தாலே வாழும் உசுராக ஒட்டி ஒன்னாக இருப்பேன் உறாக ஒரு பாதி நீயும் மறுபாதி இது ஓதாடும் காதில் ஒரு தேதி ஆகாது காரியம்மா காப்பாளி மாரியம்மா நம்பி இருக்கிற நல்லவன ரெண்டு கேட்ட வரங்க தானாக கிடைக்கும் கூட்ட விதைக்க பூவாக முளைக்கும் சிரிக்கி ஒருத்தி சிங்கார குரத்தி தலிக்கி குலுக்கி தள்ளாடும் பருத்தி வயசு பயல வந்தாளா குரத்தி கண்ணால அளவெடுத்தா ஏ ராசாவ பின்னால வரவழைச்சா ஆமா ஹலோ உங்க 4 பேருக்கு வணக்கம். வணக்கம்மா வெட்டிக்காரரே சொல்லுமா நல்லா இருக்கிறேன் உங்க எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாம் நல்லா இருந்தா நாங்க எல்லாரும் நல்லா இருக்க முடியும். உங்க எல்லாருக்கும் வணக்கம். மைக் செட்டுக்காரனே யாருனே அவ்வளோ அமைதியா இருக்கிறீங்களே? யார் இதுல மைக் செட்டுக்காரங்க? பப்பாட்டியை பறி கொடுத்த மாதிரி உட்காந்துருக்கீங்களே என்ன? ஏய் அவர் கல்யாணமே ஆகலமா என்ன நீ வேற அந்த இருக்கார்ல ஏய் இங்க வேற நல்லா இருக்கிறானே. வீடியோ எடுக்கிற முருகண்ணே எங்கனே இருக்க? பாண்டியண்ணே நல்லா இருக்கிறீங்களா? மத்த எல்லா அண்ணனுக்கும் உனக்கு தீனாண்ணே மத்த 2 அண்ணன் பேர் தெரியல. சரி வந்தமா ஆமா 4 பேர் சேர்ந்து ஆட போடமா? அடுத்த வேலையை பார்த்துட்டு ஏறி நன்னாங்க ஏறி தண்ணா மாமா இறந்த பழனு ஏறியதாக ஏறிதடா மாமா இறந்த பல தோப்புதாண்டா ஏறி நன்னா உளுப்பட்டு மாமா பழத்தை வெள்ள வரி கேட்டுவா ஏறி நன்னா உளுப்பட்டு மாமா பழத்தை வெள்ள வரி கேட்டுவா தானே தானே தன்னானடி தானே தானே ஏலத்தானடி
ஆத்தாடி அடுத்த பாட்டு. போடுமா. ஏ ஆத்தா தூரமா வரியா
சேவி சருவா மச்சினி எல்லாம் ஏங்கிடுவா மச்சாமி சேவி தருவா ஒத்தனொடி பார்வையில் கட்டியனை இழுக்கவன் என்னோட ஆசமாமனே உன்னை கட்டிக்குள்ள ஆசமச்சே ஒத்தனொடி பார்வையில் கட்டியனை இழுத்தவனே என்னோட ஆசமாமனே உன்னை கட்டிக்குள்ள ஆசமச்சே காதல் முத்தனான நரி உனக்காக பூத்திருக்கிறனே ஒத்தனொடி பார்வையில் கட்டியனை இழுத்தவனே திருப்பி அடிச்சு போடுவேன் தெரியுமா அடுத்து தாளக்காரன் என்னன்ட்ட இவரங்க வழியில் டான்ஸராக தோண்டி நடிக்கும் பிரகதீஸ்வரி அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். காவல்துறை சார்பு ஆய்வாளர் ஐயா எங்க இருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். விழா கமிட்டியின் சார்பாக அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறார்கள். எனக்கு பொன்னாடை பொறுத்த வரைக்கும் என்ன சார்பாகும் கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி நன்றிக்காங்க வணக்கம். காவல்துறை எங்கே இருந்தாலும் மேடைக்கு வருமாறு உங்களை அழைக்கின்றோம். காவல்துறை அதிகாரி அவர்களை மேடைக்கு வருமாறு உங்களை மரியாதை செலுத்தணும். உங்கள் மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். கொஞ்சம் மைக் செட்டில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க பாவம். மைக் செட் நல்லா இருக்குது. நீ யாரும் வயரக்கரை பிடிச்சி இழுத்துடுறாங்க. இந்த நாடகத்தை எதுவும் கெடுத்துறாங்க. அதை அந்த பாரம்பரியம் நீங்கள் யாரும் ஏற்றுக்கிறாங்க. தயவு செய்து கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கு. மைக் செட்டு அருமையாக இருக்குது. நல்லா பண்ணுறாங்க. நீங்கள் மைக் செட்டை வயரை எதை பிடிச்சி இழுத்தீங்கன்னா மேற்கொண்டு இந்த நாடகம் எல்லாம் கெட்டுப்போம். அந்த பாரம்பரியம் நீங்கள் ஏற்றுக்க கூடாது. இது கோயிலுக்காக வைக்கிறது. யாருக்கும் வீட்டுக்காக இல்லை, கோயிலுக்காக எல்லா பேரும் வந்திருக்காங்க. இவ்வளோ பேர் இந்த சுற்று கிராமத்துலேருந்து இவ்வளோ பேர் வந்திருக்காருன்னா இதெல்லாம் நான் அவங்கள கையெடுத்து கும்பிட்றேன். இது வந்து யாருக்கும் எந்த ஊருக்கும் கிடைக்காது. இந்த ஊருக்கு கிடைச்சிருக்குன்னா நீங்களாம் உங்களை எப்பவுமே நாங்கள் இந்த ஊரில் இருக்கிறது உங்களை புண்ணியமாக நினைக்கணும். இது பிரச்சனை வேணாமல் கொஞ்சம் அமைதியாக இந்த பக்கம் இருக்கே கொஞ்சம் உட்காருங்க. நல்லா உட்காந்து நல்லா பார்க்கலாம். நாடகம் சிறப்பாக இருக்கும். அமைதியாகத்து இந்த நாடகத்தை சிறப்பித்து தருமாறு உங்களை அன்போடு உங்களை கிராமத்து சார்பாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நீங்க குத்துங்கன்ட்டாங்கப்பா. தாளக்காரன் என்னோட கடைசியா ஆடிட்டு கூப்பிட வேண்டியதா கூப்பிடலாமா? எத்தனை நாள் ஆச்சு? நாளான தாமரை
கேவலப்படுத்தாத ஆண்களோட இதே ஆடுறா ஒழுங்கா. அதே மாதிரியே இப்ப நீ ஆடுறா, சும்மா ஆடுறா. நாளான தாமரை தம்பி தாளக்காரப்பையா, அந்த புள்ள மேல ஆட்டுதுல நீ கீழே ஆட்டுறா. ஏய் இங்க பாரு, அந்த புள்ளைய விட போன எத்த அது ஒன்று பாரு. இங்க வா, இங்க வாடா, இங்க பக்கத்துல வாடா. எவரு அவரெல்லாம் கூப்பிட முடியாது, பேசாம இருங்க, எந்திரிச்சு வீட்டுக்கு போயிருங்க. எதுக்கா எம்கேஆர் கடுப்பது வாயிரா. ஆமா அப்படியே அவன் புடுங்கி தள்ளிட்டான். இல்ல எம்கேஆர் பேசாம இருங்க, ஏதாவது சொல்லிவிடுவேனா? நீ எம்கேஆர் சந்திக்கிறதுக்கு முன்னாடி எம்கேஆர் சிசியனை முதல்ல சந்திமா. இப்ப அவனே பாருமா ஒரு எப்படி. என்னடா வாய் எப்படி அண்ணே சோற தாளக்காரனுக்கு ஒரு கை தட்டுங்க எல்லாரும். ஆமா நல்லா இருக்குமா? இது என்னடா வாய்க்கு வருது? இப்ப ஆட்டுமா, ஆட்டா தம்பி. இப்ப பாரு பாட்ட. ஏ ஆட்டாதம்மா ஆட்டாதே, இந்த தாளக்காரங்கிட்ட ஆட்டாதே. போடுமா போடு போடு. எப்படி எப்படிமா? இது என்னடா வெயிலுக்கு வந்த வேலை கட்டி மாதிரி இருக்குது, என்னடா கட்டியா? இங்க இங்க வருமா. ஏய் இந்த பக்கம் இருந்து தெரியல, இந்த பக்கம் இருந்து ஆடிவாங்க, மக்கள் எல்லாம் பார்த்து ரசிக்கட்டும். ஆட்டாதம்மா தம்பி. ஏமா அவன் ஆட்டுற அது மாதிரி நீ ஆட்டுமா. இது என்னது? எனக்கு ஆட மாட்டேங்குது, உனக்கு இந்த வாய்க்கு வந்துரும் போல, வேலை கட்டி மாதிரி இருக்குடா. எப்ப மாடு? நீ ஆடுமா, வச்சிட்டு வஞ்சம் பண்ணாத. தம்பி அந்த பிள்ளைக்கு பொறாம, உனக்கு மாதிரி அந்த பிள்ளைக்கு இல்லன்னு. அட வச்சிட்டு வஞ்சம் பண்ணாத, ஆட்டு. போடுறா கடைசியா ஆட்டுறா. அப்படி அடி கலகலகலன்னு ஆடு பாப்பா. கீழே ஆட்டாதடா மூதேவி, மணியெல்லாம் ஆடுதுடா, மேல ஆட்டுறா. தம்பி உனக்கு இருக்கதாண்டா நீக்கிறோ மடுவு. ஆமாடா. அப்படி என்னடா பண்ற? இங்க வருமா. நீ இவ்வளவு ஆட்ட ஆடல, அவன் ஒரே ஆட்டத்துல போனே காலி பண்ணுவான் பாரு. நீ ஓரமா மட்டும் இல்ல தம்பி, அந்த ரெண்டு மட்டும் தனித்தனியா ஆட்டி காமிடா. தனித்தனியா வாத்தியார் சொன்ன மாதிரி. ஆமா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு, அடுத்து ரைட். அப்படியே நல்லா புரியல. ரைட்டா இருக்கா? எடுவட்ட வேலை. நாத்த முடிச்சவங்களா? சீக்கிரம் ஆமா தம்பி கூப்பிட வேண்டிய கூப்பிட்டுட்டு ஆமா அடுத்த வேலை